Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராப்ளம் உங்களை மீட் பண்ணுறேன். கிளாஸ் 12ல ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம். இது ரொம்பவே ஒரு ட்ரிக்கியான ப்ராப்ளம். நிறைய பேர் ஆன்சரை மாற்றி போட்டு நீட் 2025ல நிறைய பேருக்கு நெகட்டிவ் மார்க் ஆச்சு. அந்த கொஸ்டின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ட்ரிக்கியாக இருக்குது. ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸை இனிமேல் நீங்கள் இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். ஓகே, நான் அது என்ன ட்ரிக்கை சொல்கிறேன்றதை கேர்ஃபுல்லி வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் ட்ரிக்கி. ஓகே, என்னன்னு பார்க்கலாம். ஸோ மைக்ரோஸ்கோப் ஆஸ் அ அப்ஜெக்டிவ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் வந்து 2 சென்டிமீட்டர் அண்ட் ஐபீஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 4 சென்டிமீட்டர். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது ஒரு மைக்ரோஸ்கோப்பு. அப்ஜெக்டிவோட ஃபோக்கல் லென்த்தும் ஐபீஸோட ஃபோக்கல் லென்த்தும் கொடுத்துட்டா டியூபோட லென்த்து, தட் இஸ் ஐபீஸ்க்கும் அப்ஜெக்டிவ் இருக்கக்கூடிய லென்த் தானே நம்மளுக்கு வந்து டியூபோட லென்த், விச் இஸ் கோயிங் டு பி 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டிஸ்டிங்விஷன் ஆஃப் ஐ இஸ் கோயிங் டு பி 25 சென்டிமீட்டர். இப்போ த மேக்னிஃபிகேஷன் இந்த மைக்ரோஸ்கோப் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கான். இப்போ ஜென்ரலாக மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்க சொன்னா நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து மேக்னிஃபிகேஷன் இன் ரிலாக்ஸ்ட் ஐ, இன்னொன்று மேக்னிஃபிகேஷன் இன் ஸ்ட்ரெயின்ட் ஐ. தட் இஸ் எம்டின்னு சொல்லுவான், விச் இஸ் ஸ்ட்ரெயின்ட் ஐ. M infinity, that is relaxed eye. ஸோ 2 மேக்னிஃபிகேஷன் இருக்கு. ஆனால் கொஸ்டினில் வந்து ஜஸ்ட் மேக்னிஃபிகேஷன் இந்த மைக்ரோஸ்கோப்னு கொடுத்துருக்கான். கரெக்டாக ஜென்ரலாக நம்ம என்ன ஸ்டெப் பண்ணுவோம், 2 மேக்னிஃபிகேஷன் இருக்குது. இங்கே வந்து இஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் ஆஃப் ஐ வந்து 25 சென்டிமீட்டர், இந்த டேட்டா இருக்குல்ல, டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் இஸ் கோயிங் டு பி 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான்ல. எப்போல்லாம் வந்து இதை கொடுத்துட்றானோ, டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் வந்து 25 சென்டிமீட்டர் கொடுக்குறானோ, நம்ம ஜென்ரலாக என்ன ஸ்டெப் பண்ணுவோம்னா MD கண்டுபிடிப்போம். ஓகே, MD தான் we will find it. ஓகே, ஆனால் இப்போ பாருங்கள் இந்த ப்ராப்ளமில் ஏன் இது ட்ரிக்கி அப்படின்னா, இது மாதிரி டேட்டா ஜென்ரலாக மேக்னிஃபிகேஷன் கொடுக்கல, எதுன்னு M infinity MDன்னு கொடுக்கல. அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் போது அவன் கொடுத்துருக்க டேட்டாவில் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் வந்து 25 சென்டிமீட்டர்னால நம்ம ஸ்ட்ரெயின் ஐ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும். we try to find this. ஆனால் இங்கே கவனிங்க என்ன நடக்குதுன்னு. ஃபஸ்ட்டு இவன் கொடுத்துருக்க டேட்டா இது கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 2 டைப் ஆஃப் மேக்னிஃபிகேஷன். நான் சொல்கிறேன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு லிசன் பண்ணுங்கள். ஸோ 2 மேக்னிஃபிகேஷன், ஒன்று ரிலாக்ஸ்ட் ஐ. ரிலாக்ஸ்ட் ஐயோட அப்ராக்சிமேட் ஃபார்முலா வந்து L/FO D/FE. இதான் ஒரிஜினல் ஃபார்முலா, பட் இதான் அப்ராக்சிமேட் ஃபார்முலா. கொடுத்துருக்க டேட்டா 4 டேட்டாவும் கொடுத்துருக்கான். ஸோ இதை 4த்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா M infinity கண்டுபிடிங்க. 2 மேக்னிஃபிகேஷனை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம எதை ப்ரிஃபர் பண்ணுவோம், ஜென்ரலி என்ன பண்ணுவோம்னா MD தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். இப்போ நான் 2மே கண்டுபிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பிரச்சனைன்னு. ஸோ M infinity வந்து 1 to 5 வருது. இது ஆப்ஷன் 3ல இருக்குது இந்த 1 to 5ன்றது. ஓகே, M infinity. ஆனால் நம்ம ஒரிஜினலாக இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும்போது கொடுத்துருக்க கொஸ்டின்லே லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் வந்து 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கனால நம்ம MD கண்டுபிடிக்க, தட் இஸ் ஸ்ட்ரெயின்ட் ஐ தான் கண்டுபிடிப்போம். எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் தியரி படிக்கும்போது இந்த ஸ்டெப்பை தான் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸ்ட்ரெயின்ட் ஐ தான் இங்கே ஒர்க் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ L/FO 1 + D/FE. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் கொடுத்துருக்க வேல்யூஸ் போட்டிங்கன்னா 115 வருது. 115 வருது. ஆனால் இது எந்த ஒரு ஆப்ஷனுமே எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணல. இதுக்கு க்ளோஸராக வரக்கூடிய வேல்யூஸ் கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா 145 தான் வருது. பட் 115ன்ற இந்த வேல்யூ வந்து எக்ஸாக்டாக வரல, எந்த ஆப்ஷன்லையும் வரல. இப்போ என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி எந்த மேக்னிஃபிகேஷன் கொடுக்கல. அப்போது 2 மேக்னிஃபிகேஷன் செக் பண்ணும்போது நம்மளுக்கு ரிலாக்ஸ்ட் ஐ வந்து 1 to 5, அது ஆப்ஷன் 3ல இருக்கனால நம்ம அப்ராக்சிமேட் ஆன்சர்னு சொல்லிட்டு 145 போடாமல் எக்ஸாக்டாக வந்து 1 to 5 தான் ஆன்சராக இருக்கும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறது புரியுதா? கொஷினில் எந்த மேக்னிஃபிகேஷன் கொடுக்கல, ஆனால் டிஸ்டன்ஸ் ஆஃப் டிஸ்டிங்விஷன் சொல்லிட்டு 25 சென்டிமீட்டர்னால நம்ம ஸ்ட்ரெயின்ட் ஐ தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். 115 வருது. பட் இது எந்த ஆப்ஷனையும் மேட்ச் பண்ணாதனால க்ளோஸராக வர்றது 145 தான். ஆனால் 145 வந்து ஒரிஜினல் ஆன்சர் கீழே நான் இப்போ தான் செக் பண்ணேன். ஒரிஜினல் ஆன்சர் கீழே 145 கரெக்டாக கிடையாது. எது கரெக்டாக அப்படின்னா அவன் இதை தான் கரெக்டுன்னு போட்டிருக்கான். ஃபைனல் ஆன்சருக்கு கீழே நீட் 2025. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எந்த அப்ராக்சிமேஷன் கொடுக்கலன்னா 2 இதையும் கண்டுபிடிச்சிட்டு அதில் எந்த ஆன்சர் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுதோ அதை நீங்கள் போடலாம். ஓகே, பட் ஜென்ரல் ப்ரொசீஜர் படி நம்ம எப்பவுமே என்ன கண்டுபிடிப்போம், அந்த இதில் ரிலாக்ஸ்ட் ஐ கண்டிஷன் 25 சென்டிமீட்டர் கொஸ்டினில் கொடுத்தனால இதை தான் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம். பட் இதோட ஆன்சர் மேட்ச் ஆகிறதுனால இதுதான் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிறதுனால 1 to 5 தான் மார்க் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே விஷயம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்துச்சுன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும், இதுதான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஆன்சர் பண்ணுறது. நோட் இட் டவுன். ஓகே, ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னா. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய் பாய்.